இந்த வாட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் டியூ டேட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மாற்றிருக்காங்க இன் அ வெரி வெரி லாங் டைம். அதாவது சேலரிட் பர்சன், பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன் இல்லாத பர்சன்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டேட் அதே டேட்டு தான் 31st ஜூலை. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் ₹1 பிஸ்னஸ் இன்கம் அல்லது கமிஷன் இன்கம், ப்ரோக்கரேஜ் இன்கம், இல்லைனா ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் ஏதாவது ரெண்டர் பண்ணுறீங்க, ராயல்ட்டி வருது உங்களுக்கு, நீங்கள் அட்வைஸரி கொடுக்குறீங்க, யாராவது கன்சல்டன்சி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ரிட்டர்ன் ஃபைலிங் டேட் இஸ் மாடிஃபைடு இந்த வருஷத்துலேருந்து 31st ஆகஸ்ட். 31st ஜூலை கிடையாது, முன்னாடி 31st ஜூலை இருந்தது. இந்த வருஷத்துலேருந்து 31st ஆகஸ்ட் மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் மோஸ்ட் பீப்புள் ரிட்டர்ன் ஃபைலிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மேஜர் காமன் இஷ்யூ என்னென்னா, லாஸ்ட் இயர் எல்லாருமே நியூஸில் படிச்சிருப்பீங்க, யூனியன் பட்ஜெட்டில் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க 12 lakhs வரைக்கும் டேக்ஸு கிடையாது, இன்கம் 12 lakhs வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது. இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, டேக்ஸ் கிடையாதா, நான் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண தேவையில்லை, நான் இப்போ ரிட்டர்ன்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு 11 lakhs தான் இன்கம், 12 lakhsக்குள்ளே தான் இருக்குது, அதனால டேக்ஸு கிடையாது, நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை. அது பெரிய தப்புங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் என்பது 2 ரெஜிம் இருக்குது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 2.5 lakhs வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன். நியூ டேக்ஸ் ரெஜிமில் 4 lakhs வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன். பின்ன என்ன 12 lakhs? 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஏன் கட்டணும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க? அது என்னன்னா ரிபேட். 4 lakhsக்கு மேலே இன்கம் இருக்கிற பர்சன்ஸுக்கு 12 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் ஸ்டில் கம்பல்சரி டு ஃபைல் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். 4 lakhsக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் நியூ ரெஜிம் ஆப்ட் பண்ணுறீங்கன்னா தேவையில்லை. பட் 90% ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இன்கம் க்ரைட்டீரியா தவிர மற்ற எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் க்ரைட்டீரியாஸும் நிறைய இருக்குது. ஸோ 12 lakhs வரைக்கும் எனக்கு இன்கம் இருக்குது, அதனால நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப தப்புங்க. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான், டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஆனால் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, என்ன காமன் எரர்? அதாவது மோஸ்ட் பர்சன்ஸ் நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, ஃபார்ம் 16 சேலரிட் பர்சன்ஸ், நார்மல் மிடில் கிளாஸ் எடுத்திங்கன்னா சேலரிட் பர்சனாக இருப்பாங்க. சேலரிட் பர்சனாக இருந்தால் லேடி ஆர் ஜென்டில்மேன் வில் ரிசீவ் அ ஃபார்ம் 16. ஃபார்ம் 16 எம்ப்ளாயர் கொடுக்குறாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்கள் இன்கம்மு, இதில் டேக்ஸ் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேல்குலேஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 16 பேசிஸில் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணிவிடுவாங்க. திஸ் இஸ் அ வெரி ராங் ஃபைல். நான் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா சேலரி இன்கம் தவிர மற்ற இன்கமும் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், சேலரி இன்கம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். இல்லைங்க நான் அடுத்த நாளே நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் ₹1 சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். சார் ₹1 தானே, ₹1 இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ரெண்டல் இன்கம், அதர் ரிசீட்ஸ், பர்ச்சேசஸ் மேட், சேல்ஸ் மேட், இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகி வருது. முன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் இன்னைக்கு கிடையாது. இன்கம் டேக்ஸ் நிறைய சோர்ஸஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்குங்க. கேபிட்டல் கெயின்ஸ் NSDL, CDSL, செபிகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட், பேங்க் டெபாசிட்ஸ் பேங்க்கிட்டேருந்து வருது. எனக்கு சேலரி இன்கம் தான் இருக்குது, ஃபார்ம் 16 தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கேஷ் டெபாசிட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனும் இன்கம் டேக்ஸ்க்கு போகிறது. ஸோ உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் செக் பண்ணுவாங்க. என்னங்க சேலரி 4 lakhs தான் இருக்குது உங்களுக்கு, எப்படி கேஷ் டெபாசிட் 15 lakhs பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கே வந்தது உங்களுக்கு 15 lakhs? ஸோ சேலரியிலேருந்து தான் வந்தது. சேலரி 4 lakhs தானே சார், ஏதாவது சேலரி இன்கம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் ஏதாவது வச்சுருக்கீங்களா 15 lakhs வரைக்கும் கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு? ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் ஃபார் யர் 15 lakh கேஷ் டெபாசிட்? நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும். அல்லது கேஷ் விட்ராயல், கிஃப்ட்ஸ் ரிசீவ்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் மேடு, 4 lakh சேலரி இன்கமோட நான் 60 lakhs ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்பாங்க. சரி எங்கேருந்து சார் 60 lakhs வந்தது உங்களுக்கு? 4 lakh சேலரினா 10 வருஷம் ஒர்க் பண்ணால் கூட 40 lakhs தானே சார் வரும், செலவு இல்லாமல் நீங்கள் பண்ணால் கூட 40 lakhs தானே வரும் சார் 10 yearsல, எப்படி 60 lakhs போட்டீங்க? இல்லை எங்கள் அம்மா கிஃப்ட் கொடுத்தாங்க, LIC மெச்சூரிட்டி வந்தது, இல்லைனா எனக்கு ஷேர்ஸ்லேருந்து ரூபா வந்தது,
எனக்கு கிஃப்டாக இந்த அமௌண்ட் மேரேஜ் பொழுது வந்தது, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க தேவைப்படும். அதுக்கு வந்து கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணால் ரிட்டர்ன்ஸில் அப்போ தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஃபைண்டிங் அவுட் அதர் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபார்ம் 16 பேஸ்டு ஃபைலிங் பண்ணவே கூடாது. இட் ஷுட் பி அ ஹோலிஸ்டிக் ஃபைலிங். அதனால தான் வி ஆல்வேஸ் அட்வைஸ், ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு கைடன்ஸ் எடுத்துங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னா. அவசரப்பட்டு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக பண்ணுறதுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் முன்ன மாதிரி இல்லை, யாருக்குமே முன்னாடி எப்படின்னா இட் வாஸ் அ மேனுவல் ஃபைலிங், மேனுவல் ஸ்க்ரூட்டினி. அதாவது ரேண்டமாக ஃபிசிக்கலாக பிக் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ், யார் எந்த கேஸ் செக் பண்ணணுன்னு. இன்றைக்கி எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட், கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் அம்பானியாக இருக்கீங்களோ, அதானியாக இருக்கீங்களோ, நார்மல் பர்சனாக இருக்கீங்களோ, எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் a சேம் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிக்ட் அப். சார் நான் எம் அ ஸ்மால் பர்சன், சேலரிட் பர்சன், இந்த ஸ்மால் மிஸ்டேக்காக எனக்கு நோட்டீஸ் வரும், கண்டிப்பாக நோட்டீஸ் வருங்க, கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். நீங்கள் கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா கூட 10 ரூபீஸாக இருக்கட்டும், 100 ரூபீஸாக இருக்கட்டும், 1000 ரூபீஸாக இருக்கட்டும், 1000 crores இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கம்ப்யூட்டரைஸ்ட் ப்ராசஸில் நீங்கள் 100% பிக்கப் ஆவீங்க. அந்த கம்ப்யூட்டரைஸ் ப்ராசஸ் நோட்டீஸ் வந்த அப்புறம் அந்த ப்ராசஸ் வேறு மாதிரி போகும். ஸோ ப்ளீஸ் பி ஆனஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங். ஆனஸ்ட்டாக இருங்க. உங்களுக்கு தெரியலனா கோ டு அ ப்ரொஃபஷனல், அவங்களோட அட்வைஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுங்கள். மூணாவது காமன் இஷ்யூ, மூணாவது மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் அசெட்ஸ். நிறைய பர்சன்ஸ் இன்றைக்கி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஆர்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில். இதில் ஈசாப் ஷேர்ஸ், இந்த பெனிஃபிட் அந்த ஃபாரின் கம்பெனியோட ஷேர்ஸு கொஞ்சம் ஈசாப்பாக கொடுப்பாங்க. சார் சேலரியாக கம்மியாக இருக்கட்டும், இட்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி சார், நம்மளது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எங்கள் ஃபாரின் கம்பெனியில் நீங்கள் 3 வருஷம் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு 10 ஷேர் அல்லது 100 ஷேர் இல்லை 1000 ஷேர்ஸ் ஏதோ வந்து யூ வில் பி கிவன் அ சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த ஃபாரின் அசெட்ஸ், ஃபாரின் இன்கம், ஃபாரின் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், டிவிடெண்டாக இல்லை நீங்களே சுயமாக கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை டிஸ்க்ளோஷர் இஸ் மேண்டேட்ரி. என்னன்னா முதல் முறையாக இந்தியா வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ், மற்ற கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்ஸோட அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரின் அசெட் வச்சுருக்கீங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணலை உங்கள் ரிட்டர்ன்ஸில், நோட்டீஸ் வரும். ஏன் சார் எனக்கு யூஎஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது, இந்த கம்பெனி ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் ஃபாரின் அசெட்ஸில் டிஸ்க்ளோஸே பண்ணலையே, நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். த பெனால்ட்டிஸ் கேன் கோ அப் டு மோர் தென் 80 to 100% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த அசெட் ஆல்சோ. ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்க்கு ரெடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அல்லது கரெக்டாக ஆனஸ்ட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நதர் மேஜர் டெவலப்மெண்ட் என்னென்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்குங்க இந்த வாட்டி. வருஷம் வருஷம் மாறும், இந்த வருஷம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ பெனிஃபிட் ஆகிறதுக்கு ITR 1 to ITR 7 7 ஃபார்ம் இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த ஃபார்ம்னு கரெக்டாக செலக்ட் பண்ணி ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நான் தப்பான கேட்டகரியில் ஃபைல் பண்ணிட்டேன், இல்லைனா தப்பான இன்கம் நான் வேணும்ன்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா ரிட்டர்ன் வந்து இன்வேலிடாக எடுத்துப்பாங்க. இன்வேலிட் என்ன அர்த்தம்? ஆஸ் இஃப் நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, அல்லது பெனால்ட்டிஸ், ப்ராசிக்யூஷன் அந்த லெவலில் போகும். ஸோ செலக்டிங் த ரைட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், டிஸ்க்ளோசிங் த கரெக்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு சூஸ் பண்ணணும், அல்லது சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கம்பல்சரி ப்ராசஸ். கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபைல் பண்ணணும் அண்ட் கரெக்டாக ஃபைல் பண்ணணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஃபைலிங் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ.